வெல்கம் டு நெல்லரி சமையல். இன்னைக்கு நமக்கு ஒரு 4 பேர் அல்லது 5 பேருக்கு பரிமாறக்கூடிய அளவுல உள்ள கடலை கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. இப்போ நம்ம 125 ml கப்புக்கு 1 கப்பு கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கு. அதை குக்கர்ல சேர்த்துக்கலாம். அதோட மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நம்ம கொண்ட கடலையும் வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்க போறோம். இப்போ நான் உப்பு சேர்க்குதேன். இப்போ நம்ம மூடி போடலாம். மட்டன் வேகுத அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு விசில் வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் தேங்காயில் பகுதி தேங்காய் எடுத்து அதில் பகுதி அளவு திருவி வச்சிருக்கிறேன். இதை இப்போ வறுக்கணும். இப்போ கடலை வெந்துருச்சு, நமக்கு கடலையை இறக்கி வச்சிடலாம். தேங்காயை வறுக்க போறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தோம்னா கரியாம வறுத்து எடுக்கலாம். என்னோட தேங்காய் துருவல்ல சின்னதும் பெருசுமா வந்ததுனால நான் மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும். தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூனு சோம்பை சேர்த்துக்கலாம். தேங்காயை வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காயோட 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சூட்டோட கொஞ்சம் கிண்டி விடலாம். இதை நம்ம மிக்சியில சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம கடலை வெந்துதான்னு பார்ப்போம். கடலையும் வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த குக்கர்லயே குழம்ப கூட்டுவோம். மசாலையை சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணுறதுனால அதிக எண்ணெய் இதுல யூஸ் பண்ணாம நமக்கு பண்ணலாம். இப்ப நம்ம இந்த குழம்பு கூட்டுனதை நம்ம கொதிக்க வைக்க போறோம். இதோட நான் இந்த அளவு தக்காளி எடுத்திருக்கேன். இதுல பகுதி அளவு வெட்டி தாளிக்கும் போது வதக்கி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சாச்சு, கடலை குழம்பு கொதிச்சாச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம கடலை கறிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட சின்னதா வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அரை தக்காளி சேர்த்து வதக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கடலை கறி ரெடி ஆயிட்டு.
இப்படி செய்யறதுனால அதிகம் எண்ணெய் தேவைப்படாது, உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்.